ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் திருநாங்கூர் கருட சேவை பற்றி பார்க்கலாம். திருநாங்கூர் என்பது சீர்காழிக்கு அருகில் இருக்கிறது. அந்த திருநாங்கூர் 11 திவ்ய தேசங்கள் உள்ளன. எல்லாம் பக்கத்தில் தான். எல்லாம் ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றளவு 3 கிலோமீட்டர் சுற்றளவு 11 கோயிலையும் நம்ம சேவிக்கலாம். எல்லாம் திவ்ய தேசம். திவ்ய தேசம் என்பது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டவை, ஒரே இடத்தில் அமைந்துள்ளது. அது அந்த தை மாதம் முடிந்த மறுநாள் இந்த 11 கோயில்கள் உள்ள திவ்ய தேச பெருமாள்லாம் ஒரே இடத்தில் நமக்கு கருட வாகனத்தில் காட்சி தருவார்கள். அதை நாம் சேவிப்பது என்பது நமக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும். என்ன பலன் என்றால், ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்தால் அது விலகிவிடும், சுத்தமாக விலகிடும். அந்த 11 திவ்ய தேசத்து பெருமாளை கருட வாகனத்தில் நாம் ஒரே இடத்தில் சேவிக்கிறோம். அது கிடைத்தற்கரிய ஒரு பாக்கியம். வருஷந்தோறும் நடைபெறும். தை மாதம் முடிஞ்ச மறுநாள், தை அமாவாசை முடிஞ்ச மறுநாள் இது நடைபெறும். அந்த எல்லா பெருமாள்களையும் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்வார். ஒரே இடத்தில் மங்களாசாசனம் செய்கிற பாக்கியம். அந்த எல்லா கோயில்கள் 11 கோயில்கள், அந்த கோயில் பேர் என்னென்று நாம் பார்த்து விடலாம். அதாவது திருக்காவலம்பாடி, திரு அரிமேய விண்ணகரம், திருவன் புருஷோத்தமம், செம்பொன்செய் கோயில், மணிமாடக் கோயில், வைகுண்ட விண்ணகரம். மொத்தம் 5 விண்ணகரம் இருக்குது. அதில் இது ஒன்று, வைகுண்ட விண்ணகரம். திருத்தேவனார் தொகை, திருத்தெட்டியம்பலம், திருமணிக்கூடம், திருவெள்ளக்கூடம், பாத்தன்பள்ளி, திருப்பாத்தன்பள்ளி. ஆக 11 திவ்ய தேச பெருமாள் ஒரே இடத்தில் நமக்கு சேவை சாதிக்கிறார்கள். நாம் கண்டு கழித்தோமானால் நமக்கு மிகுந்த நல்ல பலன்கள் உண்டாகும், புண்ணியங்கள் சேரும். நம்முடைய ராகு கேது தோஷம் இருக்கும். நிறைய பேர் கல்யாணமெல்லாம் நடக்காமல் இருக்கும், அவர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். அதில் இந்த எல்லா பெருமாளும் எங்கே நமக்கு தரிசனம் கொடுப்பார்கள் என்றால், திருமணிமாட கோயில். அந்த மணிமாட கோயிலில் தரிசனம் தருவார். 11 பெருமாள் அங்கே வந்து சேருவாங்க. எல்லா பெருமாளும் ஒரே இடத்துல நமக்கு காட்சி கொடுப்பாங்க. திருமங்கை ஆழ்வார் வந்து எல்லா பெருமாளையும் மங்களாசாசனம் செய்வார். அதெல்லாம் கிடைத்தற்கரிய ஒரு காட்சி. திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமாளை நந்தாவிளக்கு என்று பாடியுள்ளார். நந்தாவிளக்கு என்றால் அணையாமல் எப்போதும் எரிந்து கொண்டு ஒளி வீசி பக்தர்களின் வாழ்க்கையில் ஒளியை கொடுப்பவர் என்று பொருள். பத்ரி நாராயணர். அது மட்டுமில்லை, இவர் பத்ரியிலிருந்து வந்த ஒரு ஐதீகம். அங்கே எல்லா பெருமாளும் எல்லா இடத்துலேருந்து வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்தது ஐதீகம். ஆக இந்த 11 தேசத்து பெருமாளை ஒரே இடத்தில், அதுவும் ஒரே இடத்தில் மட்டுமல்ல, கருட சேவையில் நாம் காணும் பாக்கியம் என்பது வருடத்தில் ஒரு நாள், தை அமாவாசை முடிந்த மறுநாள். அனைவரும் சென்று சேவித்து அந்த பெருமாளின் அருளுக்கு பாத்திரமாகும்படி நான் பிரார்த்திக்கிறேன். மங்களானி பவந்து.